ஹாய், நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்கீங்க அண்ட் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த 5 விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா பண்ணணும். நம்பர் 1, நீங்க என்ஆர்ஐ ஆனதுக்கு அப்புறமா உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்தே நீங்க இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபெமா இதுக்கு அகைன்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டா ஆக்ஷன் எடுக்கலாம். சோ அதனால கண்டிப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட் என்ஆர்இ இல்ல என்ஆர்ஓ அக்கவுண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். நம்பர் 2 பாத்தீங்கன்னா உங்களோட கேவைசி ஸ்டேட்டஸ் மாடிஃபை பண்றதுக்கு ரெசிடென்ட் டு என்ஆர்ஐன்னு. நம்பர் 3 பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுலயும் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போய் இந்த டீடைல்ஸ் அப்டேட் பண்றது. எந்த ஃபண்ட் ஹவுஸ்ல நீங்க ஹோல்ட் பண்றீங்களோ அந்த ஃபண்ட் ஹவுஸ் ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் உங்களோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு அண்ட் பேங்க் அக்கவுண்ட்டும் அப்டேட் பண்ணணும். சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அந்த அக்கவுண்ட்ல இருந்து மூவ் ஆகும். நம்பர் 4 பாத்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் கனடா. சோ யூஎஸ் அண்ட் கனடால நீங்க இருந்தீங்கன்னா அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் அலாவே பண்றது இல்ல இந்தியால இன்வெஸ்ட் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி ஏதாவது ஃபண்ட் ஹவுஸ்ல நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா அதை குயிக்கா செல் பண்றது, இந்த ஃபண்ட் ஹவுஸ்ல எந்த புரோக்கர் அலோவ் பண்றாங்களோ அவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது. நம்பர் 5, பேங்க்ஸ் உங்களுக்கு இன்டிமேஷனே கொடுக்காம இந்த அக்கவுண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணலாம். இது ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ரிஸ்க் இருக்கும். உங்களுக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கொஞ்சம் கைடன்ஸ் வேணும்னா கீழ உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இல்ல என்னோட டீம் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.